கோயிலுக்கு போலாம் சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். இங்க பாரு ஏமஸ்டியே. கோவிலுக்கு வந்து நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த விதமான வேண்டுதலா இருந்தாலும் சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சத்யாகா வீட்டுக்கு போகிறோம். சத்யாகா வீட்டுக்கு போகிறதையும் தாண்டி அழகர் கோவில் திருவிழாவுக்கு வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சித்திரை 1 இல்லையா? சரி, சித்திரை 1 ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் திருவிழா தான். ஸோ அங்கே போகலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிருக்குமே. போன வருஷம் நாங்கள் கல்யாணம் புதுசு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தோம். அதோட இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. போலாமா? போலாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போன வருஷம் தான் போனேன். இது வந்து 2வது டைம் இது. அதுக்கு முன்னாடிலாம் போனது கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஸோ நான் கல்யாணம் வந்து போன வருஷம், இது வந்து 2வது வருஷம் எனக்குமே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அழகர் கோவில் திருவிழாவுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகலாமா? போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். சரி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. சரி அதனால் பசங்க குழந்தைங்களாம் இருக்குது, எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். சரி வாய் ஃபுல்லாக வண்டியில் வரும்போது சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நிறைய தண்ணி தாகவும் இருக்கிறதால ஒரு பாட்டு தண்ணி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போகலாம் வாங்க. கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போயிட்டு அங்கேருந்து ஒரு கோயிலுக்கு வேறு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஜாலியாக கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் கோயிலுக்கு வந்து கிளம்புறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவோட பெரிய பொண்ணு, இது வந்து சந்தியாவோட சின்ன பையன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ கிளம்பிட்டு எல்லாம் கும்பலாக வந்து ஃபேமிலியோட கோயிலுக்கு போகிறது தான் வேலை. இப்போ தான் கிளம்புறேன். நாங்கள் எப்போ வந்தோம்? இப்போ போனால் தான் வெயில் இருக்காது. வெயிலாம் குறைஞ்சிட்டு இருக்கும், இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காலையிலே போயிருந்தா வெயிலாம் சமைச்சு லேட்டஸ்டாக போக வேண்டியதுதான். இது ஒன்று கற்று வச்சுக்கிறாங்க இந்த ஒரு டைலாக். என்ன சொன்ன? கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. ஒருத்தரை கிளப்புறதுக்குள்ள போதும் தூக்கத்துல இருந்து ஒரு எழுப்பி கோயிலுக்கு போலாம் சொல்லி கிளப்பிட்டு இருக்கோம். இங்க பாரு ஏமஸ்டியே. இன்னும் நினைவு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் போக மாட்டோம், அவரே வருவாரு. வந்தவொடனே வேலை ஆரம்பிச்சிட்டீங்க போல. இதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, அன்னதானம் வேணாம். ஸோ அங்கேருந்து கோயில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம், மோர் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் முத வந்து மோர் தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், வெயிலுக்கு தாகத்துக்கு. சரி உள்ள போகலாமா? போகணும். சரி. வெயிலுக்கு இதமா வெயிலில் போகிறவங்க எல்லாருமே சரி, காலில் போகிறவங்க வண்டியில் போகிறவங்க எல்லாமே நிறுத்தி வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். சாமிலாம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வந்தோம். ஆனால் இவ்வளோ போய் நின்று பார்த்தா இந்த நைட் வரைக்கும் பார்க்கணும். கியூலாம் போகல, நடுவில் பூந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து 108 மூணு வைப்பாங்க. 108 மூலம் 108 டிபி வைப்பாங்க. ஆமாம், ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம், இன்னைக்கு அதுதான் ஸ்பெஷல். போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லைனாக உட்காந்துட்டாங்க. ஆனால் அடிக்க போது இல்லை, நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் உட்கார போகிறாங்க. மணி 3 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்குள்ளே போய் கடத்தெல்லாம் சுற்றி பார்த்துருவோம். சரி போகலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். நாலு வச்சிருக்கோம். வீட்டுக்கு போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களை விட்டுட்டு முன்னாடி வந்து கடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்களாம். சரி பாய். சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே கடையை ஒரு சுற்றிட்டு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருவோமே. இன்னும் எதுவும் வாங்கலை. இதுக்கப்புறமா போயிட்டு ஏதாவது கண்ணு படிச்சு தான் வாங்கலாம். நம்ம கூட்டம் நடந்து டயர்டாயிடுச்சு. நேரம் கழிச்சு போகலான்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு உட்காந்துட்டோம். ஒரு அரை மணி நேரமா தெரியல வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம அந்த மோளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்க ஆரம்பிக்கல. இதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பிப்பாங்க. யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சாமி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம்.
சிலை இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம வருஷம் வருஷம் எப்போ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தான் வந்து போவோம். இங்கே மட்டும் இல்லை, இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலை இருக்கு. ஆமாம், கோயிலை சுற்றி அந்த காம்பவுண்டுக்கு அதெல்லாம் இருக்குது நிறையாவே. இந்த சிலை எதுக்கு வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியரிங் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னா உனக்கு நான் வந்து சிலை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா தான் இந்த சிலையை வைப்பாங்களே. இங்கேயே வந்து செஞ்சு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுலாம் தராங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் மாதிரியும் இன்ஜினியரிங் மாதிரியும் அப்போ நிறைய பாருங்க. இது வந்து டாக்டரு இது கல்யாணம் ஆகணும்ட்டு வேண்டிக்கிட்டு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க, போலீஸ் ஆகணும், கலெக்டரு எல்லாமே இருக்கு. எல்லாம் அப்படியே பாரு எவ்வளோ இருக்குன்ட்டு கொச்சன்னு இருக்கிறான். இங்க மட்டும் இல்லை, இது கோவில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலை வாங்கி வைக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன வேண்டிட்டாங்க சொல்லிட்டு என்னென்ன அவங்களோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையோட முதுகுல என்ன வேண்டிட்டு போனாங்கன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. ஆமாம், அதுக்கு பின்னாடி எழுதிருக்குல்ல எல்லாமே அவங்க நேமு. ஆமாம், ஊர் எல்லாமே வந்து எழுதிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் வந்து பாருங்க. ஸோ நல்லா இருக்கும். சரியான கூட்டம், செம்ம கூட்டம், எப்படி வெளியே போகிறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆனதுனால கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம வெளில போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. அப்படியே பாருங்க. இது வந்து வீடு. ஆமா, வீடு காட்டணும்ட்டு வேண்டிட்டு நிறைவேறினதுக்கு அப்புறமா எடுத்து வந்து வச்சிருக்காங்க போல. பாருங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு வச்சுருவாங்க. ஏமஸ்டி டாய் ரொம்ப நேரம் அவங்கள பார்த்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் திருவிழாலாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ சித்திரை திருவிழான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷம் அழகர் கோவில் திருவிழாவுக்கு தான் வந்து போவோமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2வது வருஷமாக நாங்கள் வந்து தொடங்கி போயிருக்கோம். இதுக்கு அடுத்து வர வருஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போவோம். நிறைய கூட்டம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு. ஈவினிங் டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்களே. மதியில் கூட வெயில் அடிச்சதில் வந்தவங்க போனாங்க, சில பேர்லாம் வந்தாங்க. ஈவினிங்கில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்களே என்னடா இது இவ்வளோ கூட்டம் வருதே சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வரது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக கடத்தெல்லாம் சுற்றிட்டு காரணம். ஆனால் கூட்டம் தான், வெளியே வர முடியல வண்டி எடுத்துகிட்டு, அவ்வளோ கூட்டம். கோயில் உள்ள கூட்டமாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, அப்படியே சுற்றிட்டு வண்டி எடுத்துன்னு வெளியே வர முடியாத அளவுக்கு கூட்டம். அதுலேயே டிராஃபிக் ஆகிடுச்சு அந்த ரோடு ஃபுல்லாகவே. அங்கே பாருங்க, இந்த ரெயின் ட்ராஃபர் எல்லாம் அங்கே தான் வாங்கினேன். 120 ரூபான்னு சொல்லிட்டு விற்றாங்க. ஸோ ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு வாங்கி போடணுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கடத்தூர்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.